நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் ஜானகி உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு உன் தங்கச்சி இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை, அவளாம் வந்துட்டு நல்லாவே இருக்க மாட்டா, நீ அழுகாத ஜானகி அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. போதும் நிறுத்துங்க, அவளை எதுவும் திட்டாதீங்க, அவளை சபிக்காதீங்க, அவன் நல்லா இருக்கணும், எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். நான் அவளுக்கு என்ன குறை வச்சேன்? அவள் வந்துட்டு இந்த வாழ்க்கை எனக்கு தான் வேணும்னு கேட்டிருந்தாலும் நான் அப்படியே விட்டு கொடுத்துருப்பேனே, என்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை கூட மறைக்க மாட்டான்னு சொல்லிட்டு நான் அவன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தனே. ஆனால் எனக்கு வந்துட்டு அவள் இப்படி போயிட்டு ஒரு காரியத்தை பண்ணுவான் நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. அவள் வந்துட்டு என்ன கேட்டிருந்தாலும் நான் அவளுக்காக அள்ளி அள்ளி கொடுத்துருப்பேன். நானே வந்துட்டு வீட்டில் எல்லாருக்கிட்டே பேசியிருப்பேன். அதெல்லாம் விட்டுட்டு இப்படி என்கிட்ட இருந்து மறைச்சிட்டாலே, நான் அவளுக்கு அப்படி என்னத்தை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இனிமேல் நான் அவளை பார்க்க முடியுமா, பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்க, அழாத ஜானகி அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிற எல்லாருமே சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்த சைடு வந்துட்டு ரகுராம காமிச்சிட்டு இருக்காங்க. ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஜானகி வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த முதலிரவு ரூமுக்கு வந்துட்டு உள்ளே போய் விடுறாங்க. ஜானகி எதுவும் நினைக்காத, எல்லாம் நல்லதாகவே நடக்கும், போமா அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சுட்றாங்க. ஜானகி வந்துட்டு கதவு பூட்டிட்டு அந்த பால் செம்மமாக இருக்குல்ல அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ரகுராம் வந்துட்டு சைடில் வச்சிடுறாங்க. காலில் விழுகிறதுக்காக போகிறாங்க. வேணாம் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நான் தெரியாமல் வந்துட்டேன், ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்ல, தப்பு செஞ்சது நீ கிடையாது, அப்புறம் எதுக்கு நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்குற அப்படின்னு சொல்ல, இல்லை உங்களுக்கு நான் ஆசை கனவு எல்லாமே இருந்திருக்கும், ஆனால் அதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் வந்துட்டு இப்படி நான் பாழாக்கிட்டேன்ல அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு ஜானகி மறுபடியும் சொல்கிறேன், தப்பு எதுவும் உன் மேலே கிடையாது. நான் இந்த நிலைமையில் இருக்காருன்னா அதுக்கு வந்துட்டு மாமா தான். அவர் வந்துட்டு நான் கேட்டது எதையுமே இல்லைன்னு சொன்னது கிடையாது, எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காரு. அதனால அவருக்கு செய்கிற ஒரு சின்ன நன்றி கடனாக தான் நான் இதை நினைக்கிறேன். அவர் கேட்டு என்னால் வந்துட்டு எதையுமே மறுக்க முடியல, அது மாதிரி இதையும் என்னால் மறுக்க முடியல, அதனால தான் உன் கழுத்தில் தாலி கட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவ்வளோ பெரிய நன்றி கடனை நீங்கள் தீர்த்துட்டீங்க, இதுக்கு பதில் நான் எப்படி செஞ்சு உங்களுக்கு அந்த நன்றி கடனை அடைக்கிறது? உங்கள் கடமை முடிஞ்சிருச்சு, ஆனால் என் தலையில் வந்துட்டு சுமை ஏற்றிட்டீங்களே அப்படின்ற மாதிரி ஜானகி மனசில் நினைக்கிறாங்க. நம்ம ரெண்டு பேருமே பழகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். நான் வந்துட்டு எப்போ உன்னை கல்யாணம் முடிச்சனோ அப்பயே என்னோட ஆசை வெறுப்பு எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். அதை பற்றி நீலாம் உனக்கு கவலைப்பட தேவை கிடையாது. கல்யாணத்துக்கு பெரிய மதிப்பு கொடுக்குறவன் நான். எப்போ நம்ம வந்துட்டு புருஷன் பொஞ்சாதி ஆயிட்டமோ இனிமே வந்துட்டு இந்த குடும்பம் உன்னோட குடும்பமாக வந்துட்டு நீ பார்த்துக்கணும், அவ்வளோதான். எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், மற்றபடி நான் உனக்கு வந்துட்டு என்றைக்குமே இடையூறாக இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணி பேசிக்கிறாங்க. அது தட்டிக்கு நம்ம பிரிஞ்சே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி பாயை விரிச்சு ரகுராம் கீழே படுத்துடுறாங்க. ஜானகி வந்துட்டு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு பாயை எடுத்து பக்கத்தில் அவங்களும் போட்டு படுத்துக்கிறாங்க. அடுத்த சைடு ஜானகியோட அப்பாவை காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு லெட்டர் மாதிரி எழுதி வச்சுட்டு தண்ணிக்குள்ள வந்துட்டு இறங்கி போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்புறமேட்டே ரூம் கதவை வந்துட்டு தட்டுறாங்க. ரகுராம் ஜானகி எந்திரிமா வெளில வாங்க அப்படின்னு சொல்லி தட்ட இவங்க 2 பேரும் வெளில வராங்க. என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கேட்க, மாமா நம்ம எல்லாரையும் விட்டு போயிட்டாடா, உங்க மாமா போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஜானகி வந்துட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடுறாங்க. பாடியை ஃபுல்லாக தேடி தேடி பார்க்குறாங்க. இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த சீனை கட் பண்ணி அடுத்து வந்துட்டு ஃபோட்டோ முன்னாடி நின்றுட்டு ஜானகி அழுதுட்டு இருக்காங்க. அப்பா எனக்குன்னு இருந்த ஒரே சொந்தம் நீங்கள் தான், நீங்களே என்னை விட்டு போயிட்டீங்களே, நான் இப்போ அனாதையாக ஆயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கேன். அங்கே வந்துட்டு ரகுராம் வர்றாங்க. ஜானகி அழுகிறத பார்க்க முடியாமல் தோளில் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி நடுங்கிட்டே கை வைக்கிறாங்க பதட்டப்பட்டுட்டு. ஜானகி வந்துட்டு வேமா திரும்புகிறாங்க. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோடு கேட்க, பதறாத, இங்கே பாரு, இனிமேல் நீ இப்படி உங்கள் அப்பா ஃபோட்டோ முன்னாடி நின்று அழுகாத. மாமா வந்துட்டு ஒரு நம்பிக்கையில் என் கையில் பிடிச்சி கொடுத்துட்டு அவர் உசுரை விட்டுட்டாரு. ஏன்னா என் மேலே அவ்வளோ நம்பிக்கை, நான் அவரோட நம்பிக்கை கண்டிப்பாக காப்பாற்றுவேன். உனக்கு ஒன்றுனா நான் சும்மா இருக்க மாட்டேன். இனிமேல் வந்துட்டு நீ யாரும் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது, நான் இருக்கேன் உனக்கு. நம்ம 2 பேரும் வந்துட்டு இனிமேல் ஒருத்தங்க புரிய ஆரம்பிக்கலாம், சரியா அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு ஜானகி வந்துட்டு சொல்கிறாங்க. அடுத்த சைடு வந்துட்டு ரகுராமுக்காக ஜானகி எல்லாத்தையும் பார்த்து பண்ணுறாங்க. ரகுராம் வந்துட்டு குளிக்க போயிட்டு வெளியில் வராங்க. டவல் எடுத்துட்டு அப்படியே கண்ணை இந்த பக்கம் திருப்பிட்டு டவலை மட்டும் நீட்டுறாங்க. நான் எப்போவுமே குளிக்க போகும்போது துண்டு எடுக்காமல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் துவட்டிட்டு ஜானகி மேலே துண்டை போட்டு போகிறாங்க. அது அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடுது. அவர் நம்மக்கிட்ட உரிமை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியும் சாமி கும்பிட்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி வைக்கிறாங்க, சமைக்கிறாங்க. அவங்க வந்துட்டு பார்த்து பண்ணுறதை பார்த்து ரகுராம் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சாமி கும்பிட்டு முடிச்சது தாலியெல்லாம் எடுத்து நீட்டி பொட்டு வைங்க அப்படின்னு ஒவ்வொன்றா இந்த குடும்பத்துக்கு பார்த்து பண்ணுறதை பார்த்து அப்புறமேட்டு தனியாக சொல்கிறாரு, நீ வந்துட்டு இந்த குடும்பத்துக்கு ஏற்ற மருமகன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டேன். இனிமேல் எனக்கு அடுத்து நீ இந்த குடும்பத்தை நல்லபடியாக பார்த்து பண்ணுற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. கண்டிப்பாக வந்துட்டு நீ இந்த குடும்பத்தை நீ நல்லபடியாக பார்த்துக்கணும், புரியுதா அப்படின்ற மாதிரி அட்வைஸ்லாம் கொடுக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜானகி வந்துட்டு யோசனை பண்ணிக்க இருக்காங்க. அடுத்து வந்துட்டு சரி வா நம்ம படுத்துங்களா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் வந்துட்டு ரகுராம் வர்றதுக்கு லேட் ஆகிடுது. ஜானகி வந்துட்டு டைனிங் டேபிளே படுத்துங்கிறாங்க. ரகுராம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு
சொல்லிட்டு ஜானகியை உட்கார வச்சுட்டு சாப்பிட வைக்கிறாங்க. வேணாங்க நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல எனக்கு தெரியுமா நீ சாப்பிட்டுருக்க மாட்டேன்னு தெரியும், இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வேற தட்டு வைக்க, அது வேணாம் நீங்கள் சாப்பிட்ட தட்டிலே நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அந்த தட்டிலே வந்துட்டு போட்டு சாப்பிட்றாங்க. அதை வந்துட்டு ரகுராம் பார்த்து ஜானகி சாப்பிட்றத பார்த்து நின்று ரசிச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க. சாப்பிடு சாப்பிடு நல்லா சாப்பிடு, இனிமேல் வந்துட்டு எனக்கு அடுத்து நீ தான் இதெல்லாம் பார்த்துக்க போகிற, அதுக்கு வந்துட்டு உடம்புல தெம்பு வேணாமா அப்படின்னு சொல்ல ஜானகி வந்துட்டு சிரிக்கிறாங்க. ஜானகி வந்துட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு மெதுவாக எடுத்து சாப்பிட்றத ரசித்து நின்று பார்த்துட்டு இருக்காரு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.